வணக்கம். முதல் வரியை எழுத முன் என் முகவரியை எழுத எண்ணினேன். பிறகுதான் வாழ்த்துகின்ற இதயத்திற்கு விசாலம் தான் முக்கியமே தவிர விலாசம் முக்கியமல்ல என்று விட்டு விட்டேன். புஷ்பங்கள் கைதட்டி கூப்பிடாமலேயே வண்டுகள் வருவது போல் உங்கள் நடன அரங்கை நோக்கி நகர்த்தானாகவே நகர்ந்து நகர்ந்து வருகிறது. காரணம் அபிநயம் என்ற சொல்லை நீங்கள் அதிசயம் என்று அர்த்தப்படுத்துகிறீர்கள். காற்றுக்கு கூட காற்சடங்கை கட்டிவிடக்கூடிய கெட்டிக்காரர் நீங்கள். காற்றுக்கு கூட கார் சதங்கை கட்டிவிடக்கூடிய கெட்டிக்காரர் நீங்கள். உங்களை சிருஷ்டித்த கர்வத்தில் கலைமகளே தலை கனத்து நிற்கிறாள். ஓஹோ, புரிகிறது. ஒரு பைத்தியம் என்று என்னை பரிகசிக்கிறீர்களோ? ஆம், பைத்தியம்தான், பைத்தியம்தான். நான் ஒரு தமிழ் பைத்தியம். பின் குறிப்பு: விட்டு விட்டு வந்த என் இதயத்தை விரைவில் திருப்பி அனுப்பவும். படித்தேன் கடிதம், அடடா வரிகள் அமுதம். படித்தேன் கடிதம், அடடா வரிகள் அமுதம். பேப்பர் அரங்கம் முழுதும் உந்தன் பேனா முனையின் நடனம், பேனா முனையின் நடனம். படித்தேன் கடிதம், அடடா வரிகள் அமுதம். சித்திரம் கண்முற்றிலும் வரைந்தாக வேண்டும் நேரில் சித்திரம் கண்முற்றிலும் வரைந்தாக வேண்டும் நேரில் ஸ்வப்னங்கள் உன்னை தேட பாசங்கள் உஷ்ணம் ஏற நினைக்கும் நினைப்பே கருக தீ அணைக்கும் படையாய் வருக அணைக்கும் படையாய் வருக. என் சிநேகிதரே, உங்கள்
உள்ளத்தை மார்ச்சிறையிலேயே மறைத்து வைத்திருக்கிறேன். தபால்களையே தாம்பூலங்களாக கொண்டு நமக்குள் ஒரு நிச்சயதார்த்தம் நிகழ்ந்து விட்டதோ. இனி சொப்னங்களில் என்னை தேட வேண்டாம். வியாழன் மாலை வருவேன், விழிக்கோர் விருந்தை தருவேன். வியாழன் மாலை வருவேன், விழிக்கோர் விருந்தை தருவேன். பாரதி சிலையின் ஓரம் எதிர்பார்த்திருங்கள் அந்தி நேரம், எதிர்பார்த்திருங்கள் அந்தி நேரம். உப்புக்கடல் கற்புக்கெட தொடுவானம் தீண்டும் வேளையில் உப்புக்கடல் கற்புக்கெட தொடுவானம் தீண்டும் வேளையில் மையிட்ட கண்ணால் நீயும் கையொப்பம் இட்டாய் கண்ணே. தனிமை சுகங்கள் முழுக்க நீ தவணை முறையில் கொடுக்க தினமும் தினமும் வருக, தினமும் தினமும் வருக, தனலில் மெழுகாய் உருக. முதுமை வரையில் மேல் இந்த பதுமை அடியேன் மடிமேல், பதுமை அடியேன் மடிமேல். பின் குறிப்பு: 6 மணி ஆட்டத்திற்கு சுபம் தியேட்டரில் 2 இருக்கைகள் பதிவு செய்யப்பட்டு விட்டன தெரியுமோ? சுகம் தியேட்டரில் திரையில் சுகம் காட்டும் வரையில் அம்மம்மா அம்மம்மா. மொத்தத்தில் சினிமாவை நாம் பார்க்கவில்லை, சினிமாதான் நம்மை பார்த்து கொண்டிருந்தது. என் இனிய சிநேகிதரே,